வணக்கம் அண்ட் வெல்கம் டு 1008 சாயில் ப்ராஜெக்ட். குலி மேராயஸ்தே ஸ்ரீ மகாமாரியம்மன் ஆலயத்துக்காக 1008 கோவிலேருந்து ஒரு பிடி மண்ணை திரட்டிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு இன்னமும் பினாங் எக்ஸ்பெடிஷனில் இருக்கோம். பினாங்கில் பார்க்க வேண்டிய ஒரு ஆலயம் இருக்குது. இந்த ஆலயத்தை உங்கள்கிட்ட அறிமுகப்படுத்துறதுல நான் பெருமை கொள்கிறேன். இந்த ஆலயத்தோட பெயர் ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவில். லோரங்குலி பினாங்கில் தான் இருக்குது. லோரங்குலி மாரியம்மன் சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு வழி காமிப்பாங்க. 972வது ஆலயத்திலேருந்து ஒரு பிடி மண் எடுக்கிறது என்னது பாக்கியமாக தான் கருதுகிறேன். இந்த அம்மனும் இந்த எல்லைக்குள்ளே இருக்கிற இன்னும் 2 அம்மனும் மிக பழமையான அம்மன். அதாவது முதல் காலத்தில் இந்தியர்கள் தமிழர்கள் இங்கே வந்து தங்கும் போது அவங்களோட வியாபாரத்துறையோ அல்லது அவங்களோட பொருளாதாரத்துக்காக இங்கே வந்து வசிக்கும் போது 3 ஆலயம் தான் மெயினாக திறந்துருந்தாங்க. அதில் மிக பழமையான ஆலயம் சொன்னோமா இந்த அம்பாள் ஆலயம். இந்த அம்பாள் ஆலயம் ஒரு கடை வரிசையில் தான் இருக்குது. முன்பு வந்து சாதாரண இடத்துல இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்த வந்து டெவலப் பண்ண இடம் இவங்களுக்குன்னு ஒரு தனி லாட் கொடுத்து கடை வரிசையிலே ஒரு லாட் கொடுத்து அவங்களுக்கு வந்து பக்தர்கள் வழிபடுற மாதிரி விஷயங்களை செஞ்சு வச்சுருந்தாங்க. இந்த வேலையில் டெம்பிள் மேனேஜ்மெண்ட்டுக்கு நன்றிகள் தெரிவிச்சுக்கிறேன். அடுத்து மலேசியாவிலே முதல் முறையாக பெரியாச்சி அம்மன் கோவிலேருந்து ஒரு பிடி மண் எடுக்க போகிறேன். இது வரைக்கும் நம்ம பயணத்தில் இந்த ஒரு பெயரில் ஆலயம் நம்ம பார்த்ததே இல்லை. அப்படி உங்கள் எல்லையில் பெரியாச்சி அம்மனுக்குன்னு தனியாக ஒரு கோவில் இருந்தால் நீங்கள் கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன் தெரிவிங்க. அங்கே உள்ள பக்த பெருமக்கள் அவங்களோட குலசாமியை வணங்குறதுக்கு இந்த ஒரு வாய்ப்பாக எடுத்துக்குவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆலயம் வந்து ஐரீத்தாமில் வந்து லொக்கேட்டட் பண்ணியிருக்காங்க. அவரோட காவல் தெய்வத்தை பாருங்களேன். இதே காவல் தெய்வத்தை நான் பீடோங்கில் இருக்கிற ஒரு ஆலயத்தில் பார்த்துருந்தேன். இது போன்ற காவல் தெய்வம் வழிபாடு அந்த காலகட்டத்தில் யாரோ ஒருத்தர் வந்து ஒரே மாதிரி பேட்டர்ன்ஸில் வந்து சிலையை செஞ்சுருக்காரு. அந்த சிலைகளை பார்க்குறதுக்கு எனக்கு வாய்ப்புகள் கிடச்சி. உங்கள் குலசாமி வந்து பெரியாச்சி அம்மனா அயரித்தாம் பினாங்க்கு வந்தீங்கன்னா ஒரு பெரிய ரவுண்ட் அபவுட் இருக்கும். அந்த ரவுண்ட் அபவுட் தாண்டி போனால் நீங்கள் வந்து புக்கே பிண்டேரா போயிருவீங்க. அதில் லெஃப்ட் சைடில் தான் இந்த ஆலயமே இருக்குது. கண்டிப்பாக கோயில் நிர்வாகத்துக்கு கான்டாக்ட் பண்ணிட்டு வாங்க. அடுத்து 974வது ஆலயமாக அருள்மிகு ஸ்ரீ மகா மொட்டை கோபுரம் முன்னீஸ்வரர் ஆலயம், நோர்டின் ஸ்ட்ரீட், ஜார்ஜ் டவுன், பினாங்லேருந்து ஒரு பிடி மண் எடுக்க வந்திருந்தேன். இந்த ஆலயத்துக்கு வந்து மொட்டை கோபுரம் சொல்லியிருக்காங்க. காரணம் என்னென்னா ஒரு சின்ன கோபுரத்தை வச்சு தான் இந்த கோவிலை வந்து உருவாக்கியிருக்காங்க. முன்பு வந்து இவரோட எல்லா பக்கத்தில் வந்து ஒரு காலி நிலமாக தான் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் சின்ன சின்ன வளர்ச்சிக்கு வந்திருக்கு. இப்போது பெரிய ஒரு சூப்பர் மார்க்கெட் ஒரு கட்டடம் மாரி கட்டியிருக்காங்க. அதனால் இவருக்கு ஒரு இடத்த ஒதுக்கி அவரை வச்சு அந்த பக்தர்கள் வழிபடுற மாரி இவருக்காக அங்கீகாரம் பண்ணி ஒரு விஷயத்தை உருவாக்கியிருக்காங்க. இந்த வேலையில் டெம்பிள் மேனேஜ்மெண்ட்டுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அவர் வந்து கோயில் தலைவர் வந்து வேலையை விட்டுட்டு கோயிலை திறந்து நம்மளுக்கு வந்து ஒரு பிடி மண் எடுக்கிறதுக்கு அனுமதி கொடுத்துருந்தாங்க. பட் இந்த இடத்துல வந்து மண் இல்லாத வசி ஐயாக்கு அபிஷேகம் பண்ண அவரோட விபூதி எடுக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்புகள் கிடச்சி. இதே வேளையில் கூடுதலாக ஒரு தகவல், சில ஆலயங்கள் பினாங்லேருந்து ரீலொக்கேட்டட் பண்ணப்படுவாங்க, அதே நேரத்தில் டெமோலிஷ் பண்ணப்படுவாங்க. காரணம் அந்தந்த நிலத்துக்கு வந்து அங்கீகாரம் இல்லாதனால அந்த கோவிலை வந்து இடம் மாற்ற வேண்டியது இருக்குது. அதில் ஒன்று பலரும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இந்த ஆலயத்துக்கு ஒரு ரீலொகேஷன் வரும் என்று. ஆனால் வராமல் இருந்தால் நல்லது. பட் இந்த ஆலயம் வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தோமா, ரிவர் ரோட் பினாங்கில் இருக்கின்ற இந்த ஸ்ரீ ராஜ முன்னீஸ்வரர் ஆலயத்திலேருந்து ஒரு பிடி மண் எடுக்க வந்திருந்தேன். இந்த ராஜ முன்னீஸ்வரர் வந்து பலர் கண்ணுக்கு வந்து தென்படவே மாட்டார். நான் பல தடவை இந்த ரோட்டுக்கு போயிருக்கேன். இந்த ஒரு ஆலயம் அங்கே இருக்கிறது தெரியாது. இவர் பார்க்கணும்னு நினச்சா மட்டும்தான் அந்த எல்லையே திறக்கும். அதில் எனக்கு அதே அன்னைக்கு நடந்த இன்சிடென்ட் தான். இவன் தான் என்னை கூட்டிகிட்டு போனால் அந்த பாலா ஐயா வந்து இங்கே தான் ஐயா இருக்குது காட்டுறா, என் கண்ணுக்கே தெரியல. அன்டில் நான் இவரை பார்க்கணுன்னு எண்ணம் வைக்கும் போது தான் இந்த எல்லையே தொடர்ச்சி. அப்போ தான் பார்த்தா அவ்வளோ பெரிய கோவில் இருக்குது, அவ்வளோ பெரிய ஸ்தல விருட்ச மரம் இருக்குது, எப்படி கண்ணுக்கு தெரியாமல் போணுச்சு அப்படின்னு. இருந்தாலும் கோவில் நிர்வாகத்துக்கிட்ட அனுமதி கேட்டு அவரும் வந்திருந்தாங்க. கோவில் கதவு திறந்து நீங்கள் எந்த இடத்துல மண் எடுக்கணும்னு நினைக்கிறேன் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு அனுமதி கொடுத்ததான். இங்கே பெரிய சர்ப்பம் ஒன்று இருக்குது, அது நல்லாவே தெரியும். அதை என்னால் உணர முடிச்சு. பட் நீங்கள் கண்டிப்பாக கோயிலுக்கு போனீங்கன்னா பார்த்து செயல்படுங்க. அடுத்து 976வது ஆலயம் சிவயோக சித்தர் ஸ்ரீ ரங்கநாத சுவாமி திருமண்டலம், புக்கெட் டமார், பினாங்லேருந்து ஒரு பிடி மண்ணை எடுக்க வந்திருக்கேன். இந்த ஆலயத்தில் மிகப்பெரிய விசேஷம் என்னன்னா, இங்கே ஒரு ஊமை சித்தர் இருந்திருக்காரு. அவரோட ஜீவசமாதி இந்த இடத்துல தான் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு அவரோட ஜீவசமாதி மேலே லிங்கத்தை வச்சு சிவலிங்கத்தை வச்சு சிவபெருமானையும் வச்சு வழிபட்டுக்கிட்டு வராங்க. அவ்வளோ அழகான ஒரு காம்பவுண்ட், அவ்வளோ விசேஷமாக இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு 2-3 சித்தர் ஆலயம் தான் இந்த எல்லையிலே இருக்குது. அதில் மிக பிரசித்தி பெற்ற ஒரு ஆலயம் சொல்லலாமா இந்த ஆலயம் சொல்லலாம். இந்த சித்தர் ஆலயத்தை வந்து ஒரு பெரிய ஒரு லிங்க வடிவத்தில் ஒரு மடமாக்கி அங்கே சுற்றி இருக்கிற சித்தர்களோட சிலைகளை வச்சு
அங்கேயும் வந்து சித்தரோட சம்பந்தப்பட்ட விஷயங்களை வந்து போதனையாக கொடுக்குறாங்க. அதெல்லாம் கேட்கும்போது மனசுக்கு அவ்வளோ நிறைவாக இருந்துச்சு. நிறைய நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க, நிறைய தகவல் கொடுத்துருந்தாங்க. யார் இந்த ஊமை சித்தர், அவர் எங்கே இருந்தார் அப்படின்னு. பலருமோட கருத்து என்னன்னா, பலர் சொன்ன, அதாவது பாட்டம் முப்பாட்டம் வழியாக வந்த தகவல் என்னன்னா, ஊமை சித்தர் வந்து தண்ணீர் மலை அடிவாரத்தில் தியானம் பண்ணியிருக்காரு. அப்போ வெள்ளைக்காரங்க வந்து அந்த இடத்த வந்து ஓப்பன் பண்ணும் போது இவரை பார்த்துருக்காங்க. இப்போ எப்படி நினச்சிக்கிட்டாங்கன்னா, இங்கே மனிதர்களே இல்லைன்னு நினச்சோம், ஆனால் கடல் கடந்து ஒரு எவ்வளோ சித்தர்கள் இங்கே வாழ்ந்துருக்காங்க. ஸோ அவங்களுக்காக அங்கீகாரம் பண்ணுற மாதிரி சில விஷயங்களை செஞ்சுருக்காங்க அந்த காலத்திலே. அதில் ஒன்று வந்து இந்த இடத்துல வந்து அவர் வந்து அமர்ந்து தியானம் பண்ணியிருக்காரு, தவம் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் இங்கே வந்து அவர் ஜீவ சமாதி அடைஞ்சிரு வச்சு இந்த இடத்த வந்து ஒரு ஜீவ சமாதி மடமாக வச்சுருக்காங்க. நீங்கள் சித்தரோட வழிபாட்டில் இருக்கீங்களா, அல்லது சித்தர் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா, அல்லது அதிலே நீங்கள் பயணிக்கிறீங்களா, கண்டிப்பாக இந்த புக்கெட் டம்பாரில் இருக்கின்ற சிவயோக சித்தர் ஆலயத்துக்கு நீங்கள் வரணும். அவங்களோட ஸ்தல விருட்ச மரத்தில் ஒரு பகுதி வந்து பொழந்துருந்துச்சு. அங்கே மட்டும்தான் மண் இருந்துச்சு. அது எனக்காகவே இருந்த மண் போல். ஏன்னா இந்த மரத்தை சுற்றி எந்த இடத்துலையும் மண் இல்லை. ஆனால் இந்த இடத்துல குறி கொடுத்தாங்க. அந்த குறியிலேருந்து ஒரு பிடி மண் எடுத்திருந்தேன். கையை உள்ள விட்டு எடுக்கும்போது நாகம் கொத்தினாலும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு எடுத்திருந்தேன். இந்த வேளையில் கோயில் நிர்வாகத்துக்கு வந்து நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்குள்ள பயணம் இத்தனை ஆலயங்கள் பார்த்தாச்சு. நாளைக்கு தொடரும். அதே நேரத்தில் இதுக்கு முன்னாடி உள்ள பயணங்கள் நீங்கள் போய் பாருங்கள். மிக்க நன்றி. முருகன் துணை.